Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்றைக்கி இந்த சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இது ஃபஸ்ட்டு இது நல்லா அப்படி மடித்து போட்டுட்டு இந்த பேண்ட்டை நம்ம முதல்ல மெஷர்மெண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இது ஃபுல் ஹைட்டு, பேண்ட்டோட ஹைட்டு, சீட்டோட பிரெத்து, ஹிப்போட பிரெத்து, லெக்கு, அந்த காலோட பிடிப்பு, அந்த இதை எழுதியிருக்கேன். இந்த பக்கம் உங்களுக்கு ட்ராயிங்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு மெட்டீரியல் அப்படியே விரித்து போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பேண்ட்டுக்கு கட் பண்ணுவோம். இது மடிப்பு பகுதியாக, கீழோட இது மடிப்பு பகுதியாக இருக்கும். இந்த சைடும் மடிப்பு பகுதியாக இருக்கும். இப்போது இந்த இதில் இங்கேருந்து பேண்ட்டோட ஹைட்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே கட்டான பார்ட்லேருந்து தான் நம்ம வைப்போம். கீழே மடிப்பு பகுதியாக விட்டுருவோம். அப்போ அந்த ஹைட் வச்சுட்டு இங்கேருந்து லெக்கோட ஃபிட்டிங் வைப்போம். இந்த அகலம் சீட்டோட பிரெத்தை வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த பாயிண்ட்டில் சீட்டோட ஹைட் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை இப்படி ட்ராயிங் பண்ணி இந்த இதை போட்டுக்குவோம். இந்த சைடில் விழுகிற இந்த கேப்பில் தான் இடுப்பு பட்டியை கட் பண்ணுவோம். கீழே சின்ன பீஸ் விழுவும். அந்த பீஸில் தான் காலோட பட்டியோ கட் பண்ணிக்குவோம். இது உங்களோட ட்ராயிங்கு. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை எடுக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன தேவைங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லென்த்து இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு முதல்ல ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபுல் லென்த் இந்த துணி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 41.5 இருக்குது. 41.5 இருக்குது. 41.5 இருக்குது. இது ஃபுல் ஹைட்டு 41.5ங்கிறத எழுதிக்கணும். இதுக்கு தையலுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம வெட்டி தனியாக சேர்க்க போகிறனால பேண்ட்டுக்கு தனியாக இந்த பேண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த பட்டியை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட்டில் திருப்பி நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணுவோம். அதனால் இது கரெக்டாக தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த 41.5ங்கிறது. இப்போ அடுத்தது இந்த ஹிப்புன்றது பேண்ட்டோட ஹைட்டுங்கிறது இந்த ஹிப்பை விட்டுட்டு இந்த பட்டியை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ 33 இருக்குது. இந்த 33 இருக்குது. அதாவது இடுப்பு அந்த பட்டியை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிற ஹைட் 33 பேண்ட்டோட ஹைட்டுன்னு சொல்கிறது. இப்போ தான் நம்ம தையலுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். 35 வருது. அடுத்தது இந்த சீட்டோட பிரெத்துன்னு சொல்கிறது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டும் இந்த துணி இந்த எண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் மெஷர் பண்ணணும். இதுதான் சீட்டோட பிரெத்துன்னு சொல்கிறது. இந்த சுருக்கம்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு பார்க்கும்போது இது 16 இன்ச்சுக்கு இருக்குது. 16 இன்ச்சு இருக்குது. 16னா 16 ப்ளஸ் 1 இன்ச்சு 17 இன்ச்சு. இந்த சீட்டோட ஹைட்டுன்னு சொல்கிறது இந்த பட்டியை விட்டுறணும். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த ஹைட்டை நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ஹைட் எடுக்கும் போது 9 இன்ச்சஸ்க்கு வருது. 8 இன்ச்சு இருக்குது. 8 + 1 9 இன்ச்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த பட்டியோட ஹைட்டை நம்ம எடுக்கிறோம். இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த ஹைட்லேருந்து இந்த தையல் வரைக்கும் எடுக்கும் போது இது 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5யோட ப்ளஸ்ஸு 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அதனால் 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போது 10.5 இன்ச்சு நமக்கு இதில் கணக்கில் வருது. அப்போ இடுப்பின் சுற்றளவு எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி அளந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஓப்பன் இருக்கனால விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே போகும். அதனால் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
22 இருக்குது. 22 + 22, முன்னாடி ஒரு 22, பின்னாடி ஒரு 22. $45 இன்ச் மொத்த சுத்தளவு வருது. இப்போ கால் பிடிப்பு இங்கே $7.5 இன்ச் இருக்குது. ப்ளஸ் 1 இன்ச் வந்து 8.5 இன்ச். இப்போ இந்த நம்ம இடுப்பு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, 22 + 22 வந்து 45 வருது இல்லையா. 45 ÷ 4 = 11.75 வரும். 11.25. இப்போ 11.25க்கு நம்ம இந்த இது இடுப்புக்கு நம்ம எடுப்போம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு இந்த எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபுல் பேண்ட் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை, அப்போ அந்த பட்டியை லெஸ் பண்ணிவிட்டு பேண்ட்டோட ஹைட்டை மட்டும் எடுத்திருக்கோம். அப்புறம் சீட்டோட ஹைட்டு அந்த வளைவை மட்டும் எடுத்திருக்கோம், இந்த வளைவு. அதுக்கப்புறம் சீட்டோட பிரெத்து, பட்டியோட ஹைட்டு, அதாவது பட்டி சைஸ் இருக்கு இல்லையா, இடுப்பு பட்டி, ஹிப்போட சைஸு சுற்றளவு அதை எடுத்திருக்கோம். ஹிப்போட பிரெத்து வந்து இந்த சுற்றளவு சுற்றி வருது இல்லையா, இடுப்பு சுற்றி வருது இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டு 22 + 22 பார்த்துருக்கோம். இது வந்து பட்டி ஹைட்டு, இந்த லெக் ஃபிட்டிங்கு இந்த இது. இப்போ இந்த எல்லா மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து துணியில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். துணியில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த துணியில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே டபுளாகவே வச்சு அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபோல்டு இருக்கிறது உங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிங்கிள் ஃபோல்டு இருக்கிறது கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பேண்ட்டுக்கு இந்த இடம் வரும்போது உங்களுக்கு ஃபோல்டாக இருக்கும்போது பட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு, இடுப்பு பட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல கால் பட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த ஒரு மடிப்பு இருக்கிறது கீழேயும், இன்னும் நீளமாக இருக்கிற இந்த மடிப்பு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். பேண்ட்டோட ஹைட்டுன்னு நம்ம பார்த்தது வந்து 35 பார்த்துருக்கோம். 35 பார்த்துருக்கோம். இந்த 35 இப்போ மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து 35 மேலேருந்து 35க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 35 மார்க் பண்ண இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இந்த கால் மடிப்பை முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. 7 + 1 8க்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதி இங்கே வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம சீட்டின் அகலம் வந்து பார்த்துருக்கோம்ல, 16 + 1 17 பார்த்தோம் இல்லையா, அந்த 17க்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து நமக்கு இது எக்ஸஸ், இந்த துணி வந்து எக்ஸஸ். இப்போ இந்த கோட்டு மேலே தான் இந்த சீட்டோட ஹைட்டு 8 + 1 9ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே மார்க் பண்ணணும். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சீட்டோட ஹைட்டு 8 + 1 9ன்னு. அதுக்கப்புறம் இந்த மேலே ஹிப் கிட்ட இங்கே 1 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு வந்து இதை வந்து அப்படியே ஜே மாதிரி அப்படி வளைவாக இப்படி போட் ஷேப்பில் அப்படி கொண்டு போயிடுங்க. அடுத்தது இந்த பேண்ட்டுக்கு இங்கே கால் வரையணும் இல்லையா, இந்த இடத்துலேருந்து கால், இது வந்து இங்கேருந்து இப்படியே நீங்கள் வளைச்சி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த காலோட இப்படி சேர்த்துடணும். இப்போ சிலர் வந்து இந்த இடத்துல நல்ல லூஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இங்கேருந்து இப்படியே டேப்பில் வச்சு லைன் பண்ணிவிட்டு இப்படியே லைன் பண்ணி இப்படியே நீங்கள் வெட்டி விட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ஷேப்பாக தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா இப்படி நேராக வந்து இப்படியே வளைச்சி இந்த ட்ராயிங்கை நீங்கள் இப்படி போட்டுருங்க. இப்போ இந்த பேண்ட்டுக்கு வேண்டிய இந்த பொசிஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த சீட்டு இதெல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல காலுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் விழுகுது இல்லையா, இந்த கேப்பில் வந்து இடுப்பு பட்டி நம்ம கட் பண்ண போகிறோம். இடுப்பு பட்டினா இடுப்போட ஹைட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. இடுப்போட ஹைட்டு வந்து 8.5 + 2 இன்ச்சு 10.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 10.5க்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு 10.5க்கு ஒரு மார்க். இப்போ ஹிப்பு வந்து நமக்கு வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம், 11.25 பார்த்தோம் இல்லையா, பிரித்து எடுத்தது. அந்த 11.25க்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். சில சமயம் இடுப்புலாம் பெரிய சைஸாக வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட் ஆகும். இப்போ நீங்கள் எடுக்கும் போது இந்த ஹைட் வந்து இப்படி மேலே ஏறி இப்படி வரும். இந்த இடம் வந்து இப்படி கட் ஆகி வரும். இந்த இடம் டேமேஜ் ஆகும். அதாவது பட்டியில் வந்து இந்த துண்டு வந்து ஒரு கிராஸ் விழுகும். அந்த இடத்துல நீங்கள் ஒட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம அகலமாக இருக்கிறனால இதுக்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிருது. இது பட்டி, இது கால் அப்படியே எடுத்துக்கும். இந்த இடம் விழுகுது இல்லையா, இதில் வந்து கால் பட்டி கீழே மடித்து தைக்கிறதுக்கு பட்டையாக ஒரு துணி கொடுப்போம் இல்லையா, இந்த இடத்துல அதுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக துணி கிடச்சிரும். இப்போ வந்து இது இடுப்பு துணி இங்கே கிடச்சிருச்சு. இடுப்பு துணி இங்கே கிடச்சிருச்சு. இங்கே வந்து கால் பட்டி கிடச்சிருச்சு. இங்கே வந்து நடுவில் பேண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பேண்ட் எடுத்துட்டோம். இது இடுப்பு பட்டி எடுத்துட்டோம். இது மிச்ச துணி. இது வந்து கீழே இந்த கால் பட்டிக்கு தைக்கணும் இல்லையா, அந்த பட்டிக்கு இந்த துணி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சோம். இப்போ நல்ல பெரிய துணி, நல்ல மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் துணிகள் வந்து கொஞ்சம் கூட உள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடம்லாம் நல்லா நிறைய துணி கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற சைஸை நம்ம இந்த அளவுலேயே நம்ம கால் பட்டி நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற மடிப்பை வெட்டி விட்டுட்டோம்னா 2 காலுக்கு கிடச்சிரும். இது ஒரு காலுக்கு, இது ஒரு காலுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம பேண்ட்டுக்கு வேண்டியதை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.